வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நாதஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற நாகசுர கருவியை பற்றி. இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாகசுரமும் ஒன்று. மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது. இந்த சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. 13ஆம் நூற்றாண்டு வரையிலுள்ள எந்த பதிவுகளிலும் இந்த கருவி பற்றி குறிப்பிடப்படவில்லை. தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களிலும் இந்த கருவி காணப்படவில்லை. ஆகவே இந்த கருவி 13ஆம் நூற்றாண்டிற்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடிகிறது. நாகசுரம் என்ற பெயரே சரியானது. நாகசுர கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது. வெட்டப்பட்ட ஆச்சா மரத்துண்டுகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்த பிறகே இக்கருவி உருவாக்கப்படுகிறது. எனவே பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே நாகசுரம் செய்யப்படுகிறது. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சீவாளி நாணல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது. நன்றி.